ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்றைக்கி குதிரைவாலி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் 1/4 டம்ளர் உளுந்தும் 1 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு ரெண்டையுமே தனித்தனியாக ஊற வைக்க போகிறேன் கழுவிட்டு. ஸோ உங்களுக்கு நான் 4 ஹவர்ஸ் ஊறணும். சாயங்காலம் அரைக்கும் போது காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குதிரைவாலியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. குதிரைவாலியும் உளுந்தும் கழுவிட்டு தான் நம்ம ஊற வச்சோம். அதனால் குதிரைவாலி இருக்க தண்ணி மட்டும் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். உளுந்து நம்ம அதில் இருக்க தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணி மாவாட்டலாம். ஸோ நம்ம 1 உலக்கும் 1/4 உலக்கும் போட்டுக்கிறதுனால மிக்சியில் அரைக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ நான் உங்களுக்கு உளுந்து ஆட்டிட்டு காட்டுறேன். ஸோ நம்மளுடைய உளுந்து நல்லா இப்படி ஃப்ளஃபியாக நம்ம ஆட்டி அள்ளி வச்சதுக்கப்புறம் இந்த குதிரைவாலி அரிசியை நல்லா நைஸாக இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். கொஞ்சம் மிக்ஸி சூடாகுதுன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைங்க. அப்போ தான் சூடாகாது. ஸோ நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ ரெண்டையும் போட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் உங்களுக்கு இட்லி ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குதிரைவாலி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் மாவு புளிச்சோன்னே உங்களுக்கு இட்லி ஊற்றும் போது காமிக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ இட்லி நம்மளுடைய சாதா இட்லி மாதிரி தான் நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு வரமிளகாய் சட்னியும் மல்லி சட்னியும் அரைச்சிருக்கோம். மல்லி சட்னி பார்த்திங்கன்னா தேங்காய் தக்காளி எதுவுமே போடல, வெறும் வெங்காயம் புளி மல்லி வச்சு அரைச்சிருக்கோம், நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். ஸோ மல்லி சட்னி வரமிளகாய் சட்னி. இதோட இந்த குதிரைவாலி இட்லி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா இருக்கான்னு. சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாகவே நல்லாயிருக்கு. ஸோ நான் எதுவுமே இப்போ நம்மளுடைய இட்லி அரிசிலாம் சேர்க்கவே இல்லை. வாவ், நல்லாவே இருக்குது. நம்ம இட்லி சாப்பிட்ற மாதிரியே நல்லாயிருக்கு. பட் நான் நினைக்கிறேன் அநேகமாக இதை நம்ம சூடாக சாப்பிடணும். ஆறுனா எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.